ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இன்றைக்கி டே 25 இன் பிக் பாஸ் ஹவுஸ். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைய நிகழ்வுகள்னு பார்த்தா ஒரே கூச்சல் குழப்பம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. வீக்லி டாஸ்க் ஒன்று வச்சது மட்டும்தாங்க உருப்படி, மற்றபடி வெறும் சத்தம் சத்தம் சத்தம். போன வாரத்தை விட இந்த வாரம் திவாகரனுடைய சவுண்டு அதிகமாக இருக்கிறத பல பேர் கவனிச்சிருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் பாரு பின்னாடி இருக்காங்க. லாஸ்ட் வீக் கம்ருதீன் எக்கச்சக்கத்துக்கு ரெட் கார்டு வாங்கணுங்கிற பேசுகிற அளவுக்கு பேசினதுக்கு காரணமும் பாருவினுடைய தோழமை. அதே மாதிரி வாரம்லாம் கத்திட்டு இருந்தார். அடுத்த வாரம் அவரும் கானா வினோத்துமா சேர்ந்து நிறைய ட்ரெண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஹோஸ்டே சொல்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணினாங்க. இன்றைக்கி அதே விஷயங்கள் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதே என்ன ஆயிடுச்சு, பாரு பின்னாடி இருக்காங்கிற ஒரே காரணத்தினால திவாகர் ரொம்ப கத்துறாரு. ஏன்னா நம்ம கத்தினோன்னா பாரு பேக் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, பாரு உட்காந்து சாயங்காலம் நல்லா என்னென்னலாம் பேசணும் இவருங்கிறத ஏற்றி விட்டுடுறாங்க மண்டையில். மறுநாள் கரெக்டாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பாரு என்னென்ன வார்த்தைகள்லாம் சொன்னாங்களோ யாரை பற்றி, அந்த விஷயத்தையே தான் இவர் கத்துவார். அவங்களுடைய லிஸ்ட்லேயே உள்ளே வராதது கனி அண்டு சபரி. அவங்க ரெண்டு பேரையும் பற்றி ஏதோ ஏடா கூடமாக பேசி நடுப்புற போய் மாட்டிக்கிறாரு. இவங்க உட்காந்து பேசுகிற கும்பலில் உட்காந்து பேசும்போது கனியும் சபரியும் பேசுகிறதில்ல. ஈவன் விக்கல்ஸை பற்றி பேசுகிறாங்க, வியன்னாவும் வந்தாங்க. ஆனால் இந்த வாரம் வியன்னா இவங்க கேங்கில் வந்துட்டாங்க. ஆனால் அவங்க நான் நியாயம்தான் பேசுவேன்னுட்டு இவங்களையே கவுக்கிறதுக்கு ரொம்ப நாழி ஆகாது. ஃபைன், இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போவோம். காலம்புற திவாகர் ஆஸ் யூஷுவல் கேமரா முன்னாடி நின்று அவருடைய அட்ராசிட்டிஸ் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ஒரு எண்டு கார்டே போட மாட்டாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு இந்த வீட்டில் அந்த ஒரு டாஸ்க் வைக்கும்போது கேட்டார், யாருக்கு எதுவுமே புரியாமல் விளையாடுறாங்கங்கிற மாதிரி. எது சொன்னாலும் புரியாத மரமண்டைகள்னால் கம்ருதீன், திவாகர் அண்ட் வினோத். ஒரு டாஸ்க் சொன்னால் கூட அதை புரிஞ்சிக்காமல் முதல்ல முழிக்கிறது கம்ருதீன். அடுத்தது திவாகர். அவர் என்ன பண்ணிடுவார், தனக்குன்னு புரிஞ்ச மாதிரி ஒரு டாஸ்க்கை ஃபார்ம் பண்ணி அவர் அந்த ட்ராக்கில் போயிட்டுருப்பார். அட்லீஸ்ட் வினோத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை இது தாங்க டாஸ்க்குன்னு சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. இவங்க 3 பேர் தான் ரொம்பவே இந்த கொஷின் கமருதீனுக்கு வந்தது. அவர் மற்றவங்கள சொல்கிறாரு, எவ்வளோ அருமையான டாஸ்க் பார்த்தீங்களா. அதுதான் திவாகர் இது பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி கமருதீன், அரோரா அண்டு வினோத் அவங்க ஏதோ சம்திங் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இவர் சிரித்த உடனே அதாவது காலங்கர்த்தால் நிறைய பேர் வீடியோ கால் பண்ணி நீங்கள் சிரிங்க, அதுவும் லேடிஸ் தான் பண்ணுவாங்களாம். இவர் பண்ணுற அட்டூழியங்கள், லேடிஸை பற்றி பேசுறது, அப்புறம் மற்றவங்கள தரக்குறைவாக பேசுறது, மற்றவெல்லாம் சொல்கிறாங்க. நான் ஆனால் பார்க்கல, 24 ஹவர்ஸில் பார்க்கல. ஏன்னா நான் 24 ஹவர்ஸ் எப்போ பாரு பார்க்குறதில்ல. சத்தம் தாங்க முடியல, காது வலிக்குது. ஸோ இவர் ஜாதி பற்றியும் பேசுகிறார், மற்றவங்களுடைய தராதரம் பற்றியும் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தரக்குறைவு நீலாம் என் தரத்துக்கே கிடையாதுன்னு நிறைய சொல்கிறார். இவர் யாருடைய தரம்ங்கிறது யார் நிர்ணயிக்க போகிறாங்க? இவர் யார் மற்றவங்களுடைய தரத்தை நிர்ணயிக்கிறதுக்கு? எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லி தானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இதில் யார் ஏற்ற யார் தாழ்வு தெரியல. அரோராவை நீ செத்துரு இதை பார்த்து அப்படின்னு வினோத் சொன்னது உண்மையிலே நல்லா இருந்தது. நாம் எல்லாருமே செத்துடலாம் போல இருக்குது. சீரியஸாகவே நான் போட்டு பார்க்க ஆரம்பிக்கும் போது திவாகரோ பாருவோ கண்ணில் பட்டாங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு வெளில வந்துடுவேங்க. அந்த அளவுக்கு காது சூடாகுது, மண்டை என்னமோ பண்ணுது இவங்க 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்கன்னாக்க. கண்டென்ட் வேணும், ஆனால் கண்டென்ட் மட்டும்தான் கொடுப்பேன், மட்டும்தான், அதாவது கத்தாமல் டாஸ்க்கும் போது உங்களுடைய இதெல்லாம் காமிங்க. மற்ற நேரத்தில் உட்காந்து பேசுகிறது தப்பே கிடையாது. எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க, புறணி பேசுங்க, தின்ன கேங்கு எல்லாம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் ஒருத்தர் கத்தும்போது ஓவர்லாப்பிங்கில் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. உடனே அவர் கமருதீன் கிட்ட நீ என்னெல்லாம் பண்ண, நீ பொம்பளைங்க கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு ஆரம்பிக்கவும் பாரு மூஞ்சியில் லைட்டாக ஒரு மாற்றம் வருது. ஏன்னா
கமருதீனை பற்றி ரொம்ப கேவலமாக போய் திவாகர்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. அவர் எல்லாருக்கும் நடுப்புற பப்ளிக்காக அதை யூஸ் பண்ணுவாருங்கிறது நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஆனாலும் இவ்வளோ சீக்கிரம் அது பேக் ஃபயர் ஆகும்னு அவங்க நினைக்கல. அவர் பேச உடனே கமருதீன் உன்ன மாதிரி கிடையாது, நான் என்ன பண்ணேன்னு ஆரம்பிக்க உடனே பாரு வந்து பேந்த முழிக்க உடனே பாருக்கிட்ட வந்து ஆல் ஓகே பேபிங்கிற மாதிரி இவர் கேட்க ஏன் ஓகேவா இருக்காது அப்படின்னு இது பண்ண உங்ககிட்டலாம் போய் பழகினேன் பாருன்னு பாரு பதில் சொல்ல உடனே இவர் வந்து என்னை பிடிச்சி தானே பழகினேன் பாருவினுடைய அவங்களுடைய பேட்டர்ன்லேயே, அதாவது ஒரே வார்த்தையவே அவங்களுக்கு இது இல்லைன்னா அவாய்ட் பண்ணணும்னா திரும்ப கேட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரியே கேட்க அதுக்கும் ஒரு லேபிளிங் பண்ணாங்க. அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல. திவாகரை எல்லாத்தையும் நிறுத்து, வாய மூடு, எதை எங்கே பேசணும்னு எனக்கு தெரியும். ஸோ ஷீ இஸ் கலெக்டிங் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ், ஒவ்வொரு இடத்துல. அன்றைக்கி வியன்னா கிட்ட என்ன பண்ணார் தலை உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கி போட்டுக்கிறாங்க. தன்னை பற்றி பேச ஒன்றும் இல்லைங்கும்போது நீ வியன்னாவை பண்ணல, நீ கலையை பண்ணல, நீ அவனை பண்ணல, நீ இவனை பண்ணலன்னு பேச்சை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டு எகிரிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க நல்லா மாட்டினாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பாட்டிலை தூக்கி போட்டு கோச்சிக்கிட்டு உள்ளே போய் உட்காந்து அழதான் முடிஞ்சுது. காரணக்காரியம் புரியாமல் சில வேலைகள் செய்தால் அதற்கான பலன்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும். இந்த வாரம் கமருதீன் முடிச்சுக்கிட்டாரு. என்ன நீ சேஃப் கேம் விளையாடி என்னென்னலாம் பண்ணுற, யார் கூடலாம் சேர்ற, இந்த வீட்டில் குரூப்புங்கிறாங்க. திவாகர் பாருவை தவிர மற்றவங்க அத்தனை பேரும் ஓர் அணி அப்படின்னா அது எப்படி குரூப்பு? திவாகரும் பாரும் தான் இப்போ குரூப்புன்னு சொல்ல முடியும். அதில் வந்து நீங்கள் இவங்களுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணுவீங்க, அவங்களுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தான் அரவணைச்சு போகிறாங்க. இவங்க 2 பேர்கிட்டேருந்து மற்ற அத்தனை பேரையும் அடைகாத்து போகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க 2 பேர் கத்தாதவங்க பாக்கி. இப்போ புதுசாக வியன்னா வந்து அந்த கேங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் பார்வதி, கலை, திவாகர்னு இருந்தது. கலை மெதுவாக கிழண்டு அந்த இதுலேருந்து வெளில வந்துட்டார். அடுத்தது பார்வதி, திவாகர் அப்பப்போ வருவார், கமருதீன்னு இருந்தது. இப்போ பார்வதி, திவாகர் அண்ட் வியன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே பாருங்கள், மற்றவங்க எல்லாருக்கூடையும் நல்லா பேசுகிறாங்க, எல்லாருக்கூடையும் சண்டை போடுறாங்க, எல்லாருக்கூடையும் சிரிக்கிறாங்க. அதுதான் இந்த வீட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு வந்து பயங்கர எவ்வளோ சீப்பாக இருந்தாங்கன்னாக்க இவரை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாருவோட தண்டவாளம் ஏற அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் இல்லாது பாருன்னு 2 பேரும் பேசாதீங்கன்னு எல்லாரும் விலக்கி அனுப்ப கமருதீன் போய் விக்ரம் கிட்ட நான் பேசினோன்னே அவள் வாய்ச்சி போயிட்டாங்கிற மாதிரி அவங்க பேச நல்லா இருந்தது. அடுத்தது மத்தியானம் வீக்லி டாஸ்க் ஆரம்பித்தார். ஏன்னா இந்த இதுக்கு சண்டை முடிஞ்ச உடனே நம்ம வினோத்தும் பிரவீன் ராஜும் சூப்பராக ஒரு சாங் பாடினாங்க. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமா அப்படின்னுட்டு சிச்சுவேஷன் சாங் மாதிரியே இருந்தது. இதெல்லாமும் உள்ள ட்ரிகர் பண்ணோம். நான் பார்க்குற நமக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுது. அவங்க வந்து இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வீட்டையும் க்ளோஸ் பண்ணி கார்டன் ஏரியாவை சீல் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே இவ்வளோ சண்டை நடந்ததுன்னா மற்றவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஈவன் விக்கல்ஸ் அவரோட கேம் ஆட மாட்டேங்கிறாருன்னா எப்படிங்க மற்றவங்களால ஆட முடியும்? எப்போ பாரு வீட்டில் யாராவது 2 பேர் கத்தி அங்கே இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனையே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா. அடுத்தது 7 மெம்பர் டாஸ்க் வச்சாங்க. அத்தானா செத்தானா, நாம தான் செத்தோம். ஆனால் இது ஓகேவாக இருந்தது. ஒரிஜினல் ஃபுட் ஒன்று வச்சுருப்பாங்க, அதனுடைய ஃபஸ்ட்டு வெர்ஷன். அதாவது இப்போ தயிர்னாக்க பிளெயின் தயிர் ஒன்று இருக்கும், அது வெறும் உப்பை போட்டு மேலால் கொஞ்சம் இதுக்கு மட்டும் தயிர் விட்டது ஒன்று இருக்கும். அது எதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க ஒன்று எடுத்து சாப்பிட்ணும். அவங்க சாப்பிட்டு காமிக்கிற முக பாவனையிலேருந்து அது அத்தானா இல்லை உப்பு போட்டால் செத்தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு விக்ரம்ஸ் லிட்ரலாக செத்துட்டார் உப்பை சாப்பிட்டு. அதே மாதிரி கடைசியாக பண்ணின ரம்யாஜோ உண்மையிலே செத்துட்டாங்க. அவங்களும் செத்தான எடுத்து சாப்பிட்டு, ஆனால் அவங்களும் மூஞ்சியில் எக்ஸ்ப்ரெஷனையே காமிக்கலை. இது மாற்றி சாப்பிட எல்லாம் பண்ண, ஒரு சில பேர் ஓவர் ஆக்டிங் பண்ண, அது கடைசியில் எல்லாம் ஈவனாக போய் ஸ்கோர் டேலி ஆயிடுச்சு. டையிங்னுட்டு ஒரு இது அனுப்பிச்சார் பிக் பாஸ். அவருக்கு வேறு டிஷ்ஷே கிடைக்கலையா, அனுப்பிச்சது லெமன் ஜூஸ். ஆப்வியஸ்லி லெமன் ஜூஸில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா, லெமன் ஜூஸை பார்க்கும்போதே தெரியும் உப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது, கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு
பிக் பாஸ் டீம்லேருந்து சுபிக்ஷா போய் சாப்பிட்டாங்க. அங்கேயும் ஒரு சின்ன கலவரம். பாரு போகணும்னு நினச்சாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டதில் அரோரா வந்து இது வந்து ஜூஸு உப்பு போட்டிருந்தாங்கன்னாக்க சுபிக்ஷாவுக்கு சால்ட் டாலரன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க கடல் கன்னி. ஏமா கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்கனால உப்பையே தின்னுட்டு இருப்பாங்களா? இவங்க லாஜிக் புரியல ஆக்சுவலாக. ஏதோ ஒன்று அப்படின்னுட்டு அவங்கள அனுப்பிக்க பாரு கோவத்தில் கொந்தளிக்க, இங்கே ஆரம்பத்துலேருந்தே திவாகர் நடிக்கிற ஒரு சான்ஸு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு இருந்தவர் அவர் ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டு இருக்க, கலையை அவருக்கு கோவம் வந்ததுன்னா அவர் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் உளறிடுவாருங்க சூப்பராக. உன்னை நான் தான் காப்பாற்றினேன்னு கலையை அவர் அங்கே வச்சு சண்டை போட்டுட்ருக்க, கடைசியில் அவர் அனுப்பிச்சாங்க. இவங்க தோத்துட்டாங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில். பிகாஸ் அவர் குடிக்கும்போதே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுன்னுட்டு குடித்தாங்க. அந்த ஜூஸை பார்த்தாலே தெரியுது இது நல்ல ஜூஸாக உப்பு போட்ட ஜூஸான்னுட்டு. ஸோ அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்க தே கெட் த பாயிண்ட். அவங்களுக்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸு தோத்துட்டாங்க, பிக் பாஸ் ஹவுஸு வின் பண்ணிட்டாங்க. அதையும் வெளியில் வந்து எப்படி செப்பக்கட்டு கட்டுறாரு பாருங்க. எல்லாரும் அங்கே ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, ஆனால் நான் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அண்டர் ப்ளே பண்ணினேன். மூஞ்சில நீ என்ன எக்ஸ்ப்ரெஷன் காமிச்சேன்னு அண்டர் ப்ளே பண்ணேன்னு கூசாமல் சொல்கிற. சத்தியமாக முடியலைங்க இந்த மனுஷனை பார்த்தா. அடுத்தது ஈவினிங் வந்து லாக்கர் டைமு. எல்லோரும் போகலாம். 1000 பாயிண்ட்ஸ், ஒன்லி 9 செகண்ட்ஸு. இவங்க 800 பாயிண்ட்ஸுக்கு தான் எடுத்துகிட்டே வந்தாங்க. அதில் கம்ருதீன் பண்ண ஒரு காமெடி என்னென்னா, உள்ளே நின்றுட்டு இருந்தார். எல்லோரும் வெளில வந்ததுக்கு அப்புறமும் கூட போனது இத்தினூண்டு இடம், கூட போனவங்க அத்தனை பேர் வந்துருன்னு கத்திட்டு வரும்போது இவர் பார்த்துட்டே நிற்கிறாராம். மேபி நின்றுட்டு இருந்தோன்னாக்க ஏதாவது ஒரு இதுவாகி பிக் பாஸ் வந்து அவர் வெளியே வரல, ஸோ எல்லா ப்ராடக்டையும் போட்டுருங்கன்னு சொல்லிடுவார். ஸோ நாம் ஸ்கோர் பண்ணலான்னு நினச்சாரான்னு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் பல்பு கொடுத்துட்டாரு பிக் பாஸ். ஸோ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் தான் அதை மானிட்டர் பண்ணணும். ஸோ 800 பாயிண்ட்ஸுக்கான ப்ராடக்ட்ஸ் இவங்க எடுத்து வந்ததெல்லாம் அவர்களுக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பெரிய விஷயங்கள்ல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது 8 மணிக்கு ராத்திரி ஒரு டாஸ்க் ஆரம்பித்தார் பாருங்க. யாரா அந்த பையன், அதாவது ஒரு சிட்டு வரும், அதில் இருக்கிறத படிச்சுட்டு யாரா அந்த பையன்னு சொல்லணும். அப்போ ஆரம்பிச்சுதுங்க பிரச்சனை. ஃபஸ்ட்டு இந்த வாக்கியம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னுட்டு பாரு உடனே ஒரு ஆளுக்குத்தானே அப்படின்னு கேட்க, தெரிஞ்சிடும் பாரு உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால நீங்களே ஸ்டோர் ரூம்லேருந்து பவுல் எடுத்துகிட்டு வாங்கன்னாரு. அரோரா ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நான் கேட்காமலே முன்னாடி வர்றது. அதாவது கேட்காமலே எங்கே சண்டை நடந்தாலும் உள்ளே பூந்து சண்டை போடுறவங்க அப்படின்னுட்டு சொன்ன உடனே அவங்க பார்வை சொல்கிறாங்க, உன்னோட ஆப்சர்வேஷன் இவ்வளோதானா, வெரி பேடுன்னு கமெண்ட்டு பாருட்டேந்து. எப்பயுமே வீடு கொஞ்சம் சேன் எனாஃபாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி டாஸ்க் வைக்கும்போது இவங்க வந்து சொல்கிற ஒரு அசம்ஷனுக்கு மற்றவங்க எல்லாரும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு சரி ஏதோ சொல்லு போன்ட்டு போவாங்க. இது வீடு எப்போ பாரு கொதிநிலையிலேயே இருக்கிறதுனால இதுவும் அதுக்கு ஆட் ஆன் ஆகிறதுனால திரும்ப அங்கே ஒரு பெரிய சண்டை வெடிக்குது. அடுத்தது கலை வராங்க. கலை வந்துட்டு உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் விஷ பாட்டில். அது வந்து வினோத்து பாரு அப்படின்னு சொல்ல எல்லாரும் பாயிண்ட்டுன்னு குதிக்க, அதாவது உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ஆனால் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு இவங்க சொல்கிறது எல்லாமே விஷ பாட்டில். பாரு சத்தியமாக அதுதான், பின்னாடி உட்காந்து உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். இந்த அண்ணேன்னு இந்த இவர் செந்தில் காமெடி மாதிரி அண்ணேன்னு பண்ணும்போது செந்திலும் கவுண்டமணியும் பேசிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் யார் செந்தில் யார் கவுண்டமணின்னு தான் புரியல. அடுத்தது வினோத் வந்தோடனே இந்த வீட்டோட அத்தான் செத்தான் யார் அப்படின்னோடனே அத்தான் கனி. ஏன்னா அவங்க அன்பால் எல்லாரையும் இது பண்ணுவாங்க, எங்கே சண்டை வந்தாலும் சரி அப்படியே இல்லை பண்ணாதீங்கன்னு பண்ணுவாங்க. அதனால் அவங்க. செத்தான் வந்து கலையரசன், எல்லாத்தையும் அது பண்ணுறான். இங்கே பண்ணுறத உள்ளே வந்து மூட்டி விடுறது. பிகாஸ் நேத்திக்கு காலம்புற திவாகர் டான்ஸ் ஆடும்போது திவாகர் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி கம்ருதீன், பிரவீன்ராஜ் அண்டு வினோத்து டான்ஸ் ஆடினாங்கன்னு திவாகருக்கு தெரியாது. போட்டு விட்டது நம்ம கலையரசன் தான். ஸோ அவன் அப்படின்னு சொன்னோடனே அடுத்தது கம்ருதீன் மேல் மாடி காலி அப்படின்னொன்று மைண்டில் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் 2 பேர் மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்க.
அவருக்கே மேல் மாடு காலி. அவர் எப்படி சொல்லுவார்? ஃபஸ்ட்டு திவாகர் அண்டு பாரு அப்படின்ட்டார். அது எப்படி பாருக்கு மேல் மாடி காலியாக இருக்கும்? அவங்க மாடி முழுக்க ரொம்ப இருக்குது, மேல் மாடி ரொம்ப அப்படியே நிறைஞ்சு ததும்பி வழிஞ்சிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அவங்க இன்னும் அன்லோட் பண்ணவே இல்லை. உடனே அவங்க நினச்சேன் இன்னும் சொல்லலையேன்னுட்டு அப்படின்னுட்டு கமெண்ட் பண்ண, இந்த வீட்டில் வேறு யாரையும் சொல்கிறதுக்கு தைரியமே இல்லைன்னு, இது அவருக்கு கூட பொருந்தோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டே இருந்தாங்க. அடுத்தது திவாகர் முகத்துக்கு முன்னாடி சிரிப்பாங்க, ஆனால் பின்னாடி போய் நாமினேட் பண்ணுவாங்க. இன்னொன்று நிறைய பேர் சொல்லுவேன்னுட்டு வினோத், கமருதீன், பிரவீன் 3 பேரை சொன்னார். அவருக்கு யாரெல்லாம் அவர் டார்கெட்டோ அவரை மட்டும் தான் சொல்லுவார். அவர் மற்றவங்கக்கிட்ட போக மாட்டார். அது இமீடியட்டாக யார் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்தது கெமி நடிப்பு அரக்கனுக்கே டஃப் கொடுக்குறவங்க 2 நடிகர்கள்னால் பாரு, வியன்னா அப்படின்னாங்க. உடனே பாரு விக்ரம்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு என்னால் வாயை அடக்க முடியல இப்படிலாம் சொல்கிறாங்க. விக்ரம் வந்தோடனே இவங்களுக்கெல்லாம் பேமெண்ட்டே வேண்டாம், பஸ் சார்ஜ் மட்டும் போகும் அப்படின்னாரு. அவரால் சொல்ல முடியல. சபரி, பிரவீன்ராஜ், கெமி அப்படிங்க காரணம் தப்பு, வேஸ்ட்டு அப்படின்ட்டாரு பிக் பாஸ். சரி நீங்கள் போங்க, அப்புறமா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எஃப்ஜே வராரு. அதாவது ரியல் ரீசன் வேணும், கம்மியாக வேலை பார்க்குறவங்கன்னொன்னே இந்த நிகழ்ச்சியில் அவங்க என்ன பண்ணாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்கணும். பிகாஸ் இந்த வாரம் முழுக்க துஷார், அரோரா வேலை பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள சொல்ல முடியாது. அதேமாதிரி கலை சொல்லலாம், அவன் எதுவுமே பண்ணலை, வேறு யாருன்னு யோசிக்க முடியல. எஃப்ஜே வந்தோன்னே திவாகர் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரியே அவர் எல்லா இடத்துலையும் நின்று அவரும் ஆக்டிங் பண்ணிட்டு போனால் முடிச்சிடும்னு நினச்சிறாரு. அடுத்தது துஷார் இன்வால்மெண்ட் காமிச்சு வேலை எதுவுமே செய்யலை, அவருக்கு கேபாப் டான்ஸர் தெரியும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவர் எதுவுமே பண்ணுறதில்ல உள்ளுக்குள்ளே. இன்னொன்று கலை, அவர் நாட்டுப்புற கலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரே தவிர ஒரு நாளாவது ஒருத்தருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தோ டான்ஸ் ஆடி காமிச்சோ பண்ணலைன்னு உடனே அடுத்தது அங்கேருந்து திவாகர் வந்துடுறாரு கத்துறதுக்கு. நீ மட்டும் என்ன பண்ணுற, அங்கங்கே என்ன சீக்கு வந்த கோழியாட்டம் போத்திட்டு படுத்துக்கிறேன்னு ஆரம்பிக்க எஃப்ஜே சொல்கிறாரு, என்ன தானே சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், மற்றவங்க யாரும் பேசாதீங்கன்னு. அதை எப்படி பேசாமல் விடுவாங்க? பாரு அண்ணன்னு குறுக்க பூந்து எடுத்து கொடுக்க 12 நிமிஷம் சண்டை போட்டிருக்காருங்க. 3 பாயிண்ட்டை வச்சு சீக்கு கோழியாட்டம் படுத்துருக்கான், அவங்களோட உட்காந்துட்ருக்கான், சாப்பிட்றான். இவன் வேறு என்ன பண்ணுறான்னுட்டு 12 நிமிஷம். பாரு இவர் எங்கேயாவது போயிட்டு ஓவர் போர்டு போய் ஏதாவது ஆரம்பிக்க இல்லை உட்காருங்க அப்படின்னுறாங்க. கரெக்டாக அந்த மீட்ரு பார்த்து மற்றவங்கள டேமேஜ் பண்ணுற வரைக்கும் ஓகே. நான் நடிப்பு பாரு சொன்னதுன்னு ஆரம்பித்தாங்கன்னா இல்லை போறேன்னே உட்காருங்க. இது பின்னாடி வேற சொல்கிறாங்க, நான் அவரை அடக்கி உட்கார வச்சேன், நீ பார்க்கலையா அப்படின்னுட்டு கத்துறதெல்லாம் கத்த விட்டுட்டு அடுத்தது இப்போ எஃப்ஜேவே நீங்களே சொல்லுங்கன்னா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பாரு போய் சிட்டு எடுத்துடுறாங்க. விக்டிம் கார்டு தான் இவங்க, விசிட்டிங் கார்டு. நம்மளே எதிர்பார்த்தோம் அவங்க விக்டிங் சுபிக்ஷா அண்டு ரம்யா ஜோவை சொல்லுவாங்கன்னுட்டு. ஆனால் என்னமோ தெரியல, வினோத், கமருதீன், எஃப்ஜே, பிரவீன் எல்லாரும் கத்திகிட்டே இருக்கும்போது நான் வெயிட் பண்ணி நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன் அப்படின்னுட்டு அரோரா அண்டு கமருதீன் அப்படின்னுறாங்க. என்னாச்சு இவங்களுக்குன்னு தெரியல. அடுத்தது எஃப்ஜே இந்த வீட்டில் கொழாயடி சண்டைக்கு தானே முன்வரும் 3 நபர்ன உடனே பாரு, நான் தாண்டா என்ன சொல்லுடா, திஸ் வாஸ் ஜோவியல், நீயே என்ன சொல்லுன்னு அவங்க கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அப்போ நார்மல் டோனில் பேசினாங்க பாரு. சி ஷீ இஸ் நாட் பேட் ஆல் த டைம். ஆனால் யாரோ இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி நீ தான் இங்கே வீட்டுக்கு கண்டென்ட் இல்லை, நீ தான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட பேரை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அதை இன்னும் ஏற்றி விட்டு டேமேஜ் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தது பாரு அண்டு கமருதீன், ரம்யா சண்டை போட்டு இன்னும் யாருமே பார்த்ததில்லை அப்படின்னாரு. மற்றவங்க எல்லாம் இப்படி தாங்க பாரு திவாகர்னு சொல்லி ஒரு மாதிரியே போயிட்டு இருந்ததுங்க. ரம்யாட்ட வந்தோடனே ஈட்டு ஸ்லீப்பு ரிப்பீட்டுன்னொன்னே திவாகர் அண்டு கலையரசன்னொடனே திரும்ப ஆரம்பித்தது மட்டும் இல்லை, உன் தராதரத்தில்க்கா உனக்கு கூடலாம் பேச முடியுமான்னு. இதுக்கு நடுப்புற பார்வதியும் வாய் விட்டாங்க.
அதை சபரி மட்டும் பார்த்து கேள்வி கேட்க, நீ நடு ரோட்டில் ஆடுறவதான அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் தொனியில் பார்வதியும் வார்த்தையை விட்டார்கள். அதுவும் தவறுதான். ஒரு பெண்ணோட அவங்களோட இதை கொச்சப்படுத்துகிற மாதிரி கேட்கக்கூடாதுங்கிறது நாகரிகம். அவங்களும் அநாகரிகமாக நடந்துட்டாங்க. அதை சபரி மட்டும் கேட்டு, சபரியை உடனே வந்துட்டார், என் தங்கச்சி நீ சொல்கிற என் தங்கச்சியோட தரத்தை பற்றி யாராவது பேசினா நான் எப்படி சும்மா இருப்பேங்க, உடனே நீங்கள் எல்லோரும் கேங்கு, நீங்கள் எல்லோரும் குழுங்க, கனி ஓங்கி கத்துனாங்க. ஆமாம், நாங்கள் கேங்கு, குரூப்புன்னா குரூப்பு தான். ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குறதுக்காக எல்லோரும் சேர்ந்து பேசுகிறது குரூப்புன்னா நாங்கள் குரூப்பு தான், நாங்கள் அப்படியே இருக்கோம், நீங்கள் நியாயமாக பண்ணுறீங்களான்னு. உண்மையிலேயே அந்த இது தாங்க. எல்லாருமே ஒழுங்காக தன்னுடைய வேலைகளை பண்ணி ஒழுங்காக ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடியவங்க, ஒழுங்காக ஒரு ஷோவை நடத்தி போகக்கூடியவங்க. அது யாரோ ராங் கைடன்ஸு என்னன்னு புரியல. சத்தம் மட்டும்தான் மிச்சம். இன்றைய சத்தம் இத்துடன் முடிந்தது. இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வியூஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ நாளைக்கு என்ன ஆகுது, ஏன்னா இன்னும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.